ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குமே வந்து என்னென்ன எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி சாட்டர்டே ஆர் சண்டே நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய எபிசோட் நம்பர் 2 தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீக்கில் என்னென்ன வந்து போஸ்ட் வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவைன்னா நீங்கள் அந்த கன்சர்ன் வெப்சைட்டுக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, CHSL 2025 எக்ஸாமோடைய டயர் 1 எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. சரிங்களா? இது ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் முன்னாடியே வந்துருச்சு. எக்ஸாம் உங்களுக்கு November 12 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிட்டி இன்டிமேஷன் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி செல்ஃப் ஸ்லாட் நீங்கள் புக்கிங் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ssc.gov.inக்குள்ளே போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி வச்சு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா CHSL எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். எக்ஸாம் உங்களுக்கு November 12 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது முதல் அப்டேட்டு. அடுத்து ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோடைய ஆன்சர் கீ வந்துருந்துச்சு. சரிங்களா? ரீசெண்டாக இந்த ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடந்துருந்துச்சு. ஸோ இது நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸாம் உங்களுக்கு October 30 நடந்தது. அதேமாதிரி ஆன்சர் கீ November 1 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏதாவது உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் November 1 to 4 நீங்கள் அதை நீங்கள் தெரியப்படுத்தணும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா www.mha.gov.in இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட லாகின் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 அப்டேட்டு, ஒன்று CHSLோடைய சிட்டி இன்டிமேஷன், அதுக்கப்புறம் ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோடைய ஆன்சர் கீ. சரிங்களா? அடுத்து ஆஃப்காட் எக்ஸாமோடைய ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. சரிங்களா? டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் November 9 வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நடத்தக்கூடிய ஆஃப்காட் எக்ஸாம். ஸோ இதோடைய டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ ரெகுலராக இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்க ரெடியாக இருந்துக்கோங்க. சரிங்களா? வெப்சைட் இதுதான், afcat.cdac.in. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை, November 9 வருதுன்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. ஸோ என்ன பிரான்ச்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஃப்ளையிங் அண்டு கிரவுண்ட் டியூட்டி அப்படிங்கிற பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி போஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வரும்போது நம்ம ஃபுல்லாக அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்காட் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ரைட். அடுத்து CSIR NIO, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி. CSIRனா கவுன்சில் ஆஃப் என்ன சொல்கிறது, அது ரிசர்ச்னு வருமே, CSIR. ஓகே, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தான் CSIR. NIOங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி. சரிங்களா? ஸோ இதில் இருந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இது மொத்த வேக்கன்சிஸ் மொத்தம் 24 கிட்ட தான் இருக்குது. ஸோ டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா டிப்ளமோ தான் அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? CSIR NIO. ஸோ நோட்டிஃபிகேஷன் November 3, 2025 ரிலீஸ் ஆகிடுச்சு. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள், www.nio.resc.in நோட்டீஸஸில் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் டீட்டெயில்டாக போஸ்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 24 போஸ்ட் தான் இருக்குது, லெவல் 6க்கானது. சரிங்களா? 24 போஸ்ட் இருக்குது, லெவல் 6க்கானது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோலேருந்து இருக்குது. சரிங்களா? மினிமம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கும் சில போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குது.
டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசம்பர் 2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டிசம்பர் 2 தான் லாஸ்ட்டு, 2/12/2025. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிற போஸ்ட்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 24 தான் இருக்குது. எக்ஸாம் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது, அதாவது மேக்ஸ் ரீசனிங்லாம் சேர்த்து ஒரு 50 கொஷின், அதுக்கப்புறம் வந்து ஜிகே இங்கிலீஷு இதெல்லாமே சேர்த்து ஒரு 25 கொஷின், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுமே இருக்குது. சரிங்களா? டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுமே இருக்குது. இதுதான் வந்து சிலபஸாக இருக்கும். சும்மா எழுதி பார்க்கணுன்னா எழுதி பாருங்கள். ஓகேவா? மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 50 கொஷின். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஜிகே வந்து அது ஒரு 25 கொஷின். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து அது ஒரு 100 கொஷின். இதுதான் வந்து பேட்டர்னாக இருக்கும். ஓகேங்களா? டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த NIORES அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி JSA எக்ஸாம் டேட் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடாகவே JSA அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதோடைய ஆன்சர் கீ வந்திருக்கு. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாமு, அதோடைய ஆன்சர் கீ. சரிங்களா? அது எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இது அடுத்த அப்டேட்டு. ரைட். அடுத்து இது SSCலேருந்து வந்த இன்னொரு அப்டேட்டு என்ன அப்படின்னா ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ஃபார் 2025. இதுக்கு ஆகஸ்ட் 1 ஒரு சர்க்குலர் போட்டிருந்தாங்க, ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஓன் ஸ்கிரைப் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க SSC தரப்பில் இருந்து. சரிங்களா? அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 31/12/2025 இதுக்கு முன்னாடி நடத்த போகிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் கிடையாது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஓன் ஸ்கிரைபை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இது. சரிங்களா? பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அலோட் ஸ்கிரைப். ஸோ அவங்களே ஓன் ஸ்கிரைபை கொண்டு வரலாம். அவ்வளோதான். இதுதான் அந்த அப்டேட். SSCலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. சரிங்களா? ரைட். இது ஒன்று. அடுத்து GD கான்ஸ்டபிள் இது வந்து 2024 தான். மெடிக்கல் டெஸ்ட் இது பற்றி மெடிக்கல் டெஸ்ட்டு அட்மிட் கார்டு, மெடிக்கல் டெஸ்ட்டோடைய அட்மிட் கார்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் மொத்தம் 53,000. ஓகேங்களா? மெடிக்கல் எக்ஸாம் இன் லேட் 2024 அண்ட் early 2025. ஸோ SSC தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் வந்து CRPF கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் CBT வந்து எக்ஸாம் வந்து SSC கண்டக்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் வந்து CRPF கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ November 3, 2020 மெடிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. November 12 மெடிக்கல் எண்ட்ஸ் இன் December 9. ஓகே. ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணால் இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். ஓகே. அவ்வளோதான். GD கான்ஸ்டபிள் ரிலேட்டடாக இந்த ஒரு அப்டேட்டு. இது நமக்கு தேவையில்லாதது தான். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலும் வந்து SSC தரப்புலேருந்து வந்திருக்கு. பேப்பர் 1 ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரோட பேப்பர் 1 வந்திருக்கு. நம்ம யாரும் எழுதுறதில்ல, ஸோ அதனால் தேவையில்லை. பட் எனிவே 1 வீக்கில் என்னென்ன அப்டேட் வருதோ அது எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னொன்று குயிக்காக சொல்லிடுறேன் எல்லாத்தையும் மறுபடியும். ஸோ ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் Tier 1 ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து GD கான்ஸ்டபிள் மெடிக்கல் டெஸ்ட் அட்மிட் கார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரைப் ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் NIO டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுனா இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்கார்ட்டோட ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் November 9 வரப்போகுது. ரைட். அடுத்து IB செக்யூரிட்டேஷனுடைய ஆன்சர் கீ வந்திருக்கு. தென் CHSL Tier 1 எக்ஸாம் டேட் வந்திருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கான சின்ன அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி நம்ம வீக்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீக்லி கம்பைலாக பார்க்குறதுக்காக நீங்கள் ராவன் அகாடமியை யூஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வரணும் அப்படின்னா ஃபர்தர் சேனல்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கம்பைல்டாக போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி மேக்ஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக்கு அடுத்த கம்பைலேஷன் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ.